திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உலக அளவிலே மக்கள் தொகையானது தற்போது 8 பில்லியனுக்கும் அதிகமாக உயர்ந்திருப்பதாக ஒரு கணக்கெடுப்பு கூறுகிறது. குறிப்பாக உலக அளவிலே பார்க்கும் பொழுது 1.46 பில்லியன் மக்களுக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்டு இந்தியா முதலிடத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக 1.4 பில்லியனுக்கும் அதிகமான மக்களை கொண்டு சீனா அடுத்த இடத்தில் இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக 340 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்டு அமெரிக்கா 3வது இடத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. மட்டுமல்ல, உலக அளவிலான ஒரு குறியீட்டு புள்ளி விவரமானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் உலக அளவிலே ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஆயிரக்கணக்கான மரணங்களை பதிவு செய்கின்றன என்று அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக இந்தியா ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் சுமார் 1069 பேர் மரணிக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. சீனா தேசத்திலே சுமார் 1221 பேர் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் மரணிக்கிறார்கள் என்று அந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையிலே நாம் பார்க்க முடிகிறது. இதிலே முதலாவதாக சீனா இருக்கிறது, இரண்டாவதாக இந்தியா காணப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக அமெரிக்கா 332 பேர் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் இறக்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணமாக அந்தந்த நாட்டினுடைய சுகாதார பிரச்சனையே முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. ஆகவே அதுவே இப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதாக கூறப்படுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்திலே ஒரு பக்கத்திலே பேரழிவுகள், இன்னொரு பக்கத்திலே கொள்ளை நோய்கள், இன்னொரு பக்கத்திலே மனிதனுடைய ஒவ்வொரு நாளிலும் நடைபெறுகின்ற பல்வேறு காரண சம்பவங்கள் நிமித்தமாக மரணங்கள் இயற்கையாகவோ அல்லது பலவிதமான காரணங்கள் நிமித்தமாகவோ தொடர்ந்து திடீரென நடைபெறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை என்பது மிக 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 நிலையற்ற ஒரு காரியமாக இருக்கிறதை உணர்ந்து ஒவ்வொருவரும் நாம் ஆண்டவருடைய வருகைக்கும் அதே போல நம்முடைய மரணம் எப்பொழுது நேரிட்டாலும் ஆண்டவரிடத்திலே செல்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இது ஒரு ஆயத்தத்தை குறித்ததான ஒரு எச்சரிப்பை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வர இது நமக்கு உதவுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, முந்தைய காலகட்டத்திலே வயதானவர்கள் ஒருவேளை எப்போவாது மரிப்பார்களா என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இப்பொழுது எந்த வயதும் வரம்பும் இன்றி எப்பொழுது வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் மரணம் சம்பவிக்கலாம் என்கிற காலகட்டத்துக்குள்ளே நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நொடியும் எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். இன்னொரு பக்கத்திலே ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்கள் தீவிரமாக நிறைவேறி கொண்டிருக்கின்றன. ஆகவே அதை குறித்த ஒரு ஜாக்கிரதை இருதயத்தோடு கூட தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்போம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உலக அளவிலே மக்கள் தொகையானது ஆண்டவரை 8 பில்லியனுக்கும் அதிகமாய் இருக்கிறதை எண்ணி ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, ஒரு பக்கம் மக்கள் தொகை பெருகியிருந்தாலும் இன்னொரு பக்கத்திலே மரணங்களும் சடுதியாக நேரிட்டு அது கொள்ளை நோயினாலோ அல்லது பேரழிவுகளினாலோ அல்லது இயற்கை மரணங்கள் திடீர் மரணங்களினாலோ நடைபெறுகின்றதை எண்ணி ஆண்டவரே தகப்பனே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் நாங்களுமே எப்பொழுதும் சந்திக்க ஆயத்தமாய் இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து என்று சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்குரிய அடையாளம் சீக்கிரமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிகிறோம். இனி காலம் செல்லாது.
ஆண்டவரே உம்முடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறதை எண்ணி ஆண்டவரே தகப்பனே நீர் எப்பொழுதும் வருவதை நாங்கள் எதிர்கொண்டு உம்முடைய வருகையை சந்திக்க நாங்கள் ஆயத்தமாய் இருக்க ஆண்டவரே மாரநாதா சீக்கிரமாய் வாரும் என்று சொல்லி ஆண்டவரே தகப்பனே உம்முடைய வருகையை எதிர்நோக்கி இருக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.